रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अज्मईन। அல்லாஹ்வுடைய கிருபையில தினந்தோறும் இஸ்லாமிய பொற்காலத்துல சிறந்து விளங்கின இஸ்லாமிய விஞ்ஞானிகள் சம்பந்தமா பார்த்துட்டு வரோம். அந்த தொடர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இமாமுனுடைய பெயர் ஹுனைன் இப்னு இஷாக். ஹுனைன் இப்னு இஷாக் இவங்க 8வது நூற்றாண்டு காலத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா வாழ்றாங்க. இவங்க பிறந்த இடம் அல் ஹிரா அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி இஸ்லாமிய பொற்காலம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த 7 to 13வது நூற்றாண்டினுடைய இடைப்பட்ட காலத்துல தான் என்ன செய்யறாங்க, இவங்க வாழ்றாங்க. இவங்க இபாதத் அப்படிங்கிற கூட்டத்தை சேர்ந்தவங்க. இபாதத் அப்படிங்கிறது அப்து சொல்றோம் இல்லையா, வேலையாட்கள் ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டம். ஏன் இந்த கூட்டத்துக்கு இந்த பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துக்காரர்கள் எல்லாருமே இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அந்த கிறிஸ்துவத்துல வேலை பார்த்தவங்க, அந்த ஆலயத்துல வேலை பார்த்த ஊழியர்கள், அவங்க கூட்டம். அந்த கூட்டத்துக்காரங்க ஃபுல்லாவே இஸ்லாம் வந்தது பிறகு அவங்கள அரபியர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்தோட கலர்க்கிறாங்க. அதனால என்ன செய்யப்படுது, இந்த பேர் என்ன செய்யப்படுதுன்னா அவங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ இவங்க குழந்தை பருவமா இருக்கையில என்ன செய்யறாங்க அப்படின்னா சிரியாக்கு மொழி, ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி அதுதான், அந்த மொழியில தேர்ச்சி பெற்றும் இருக்கிறாங்க. அரபி மொழியிலும் என்ன செய்யறாங்க, தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த நாட்டுல வாழக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பணம் பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க. உதாரணமா சொல்லப்போனா பேங்க் மாதிரி ஒரு ஆபீசரா என்ன செய்யறாங்க, இவங்க வேலை செய்யறாங்க. ஆனா இவருடைய தந்தை எப்படி இருக்கிறாங்கன்னா மருத்துவத்துறையில தேர்ச்சி பெற்ற மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இவங்களுடைய தந்தை இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, இவங்க தந்தை மருத்துவம் படிக்கணுங்கிறக்காக இவங்களும் என்ன செய்யறாங்க, பகதாதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச அந்த நேரத்துல இவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த காலத்துல இந்த இமாம் போகக்கூடிய அந்த நேரத்துல மசாவின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறையில தேர்ச்சி பெற்ற ஒரு இமாம் கீழே இவங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. இப்ப அந்த நேரத்துல இவங்க படிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல இதுக்கு முன்னாடியே பல தடவை சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு இமாம்களும் புரட்சி செய்யற அளவுக்கு இப்போ வரைக்கும் பேசப்பட அளவுக்கு வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்க இல்முல அவங்க கொண்டு இருந்த அந்த டேத்தம் தான், அதுல அவங்க கொடுத்த முக்கியத்துவம் தான். வரலாறு ஆசிரியர் உங்களுடைய விஷயத்துல குறிப்பிடுறாங்க, அந்த மசாவிங்கிற இமாம் கிட்ட இவங்க படிக்க போனாங்க இல்லையா, போன இடத்துல அதிகமான கேள்விகள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த இமாம் கேட்டுட்டே இருந்தாங்க. இஷாக்குங்கிற இமாம் அதிகமான கேள்வி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆசிரியத்துல கேட்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்துல அவங்களுடைய ஆசிரியர் என்ன செஞ்சுறாங்கன்னா, நீ இந்த இடத்த விட்டே போயிருப்பான்னு சொல்லி துரத்துறாங்க. தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிற, நீ என்ன செஞ்சிரு, இந்த இடத்த விட்டே போயிருன்னு சொல்லி துரத்துறாங்க. ஆனா இந்த இமாம் என்ன செய்யறாங்கன்னா, நான் வந்த படிப்பை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிற அந்த மருத்துவத்துறை படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், போய்க்கிறேன்னு சொல்லி உறுதியா நிக்கிறான். நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும், கிளாஸ் ரூமுக்குள்ள உஸ்தாத் வராலே ஜன்னல் திறந்திருக்கான்னு பார்க்கக்கூடிய நேரத்துல இவங்க கொடுத்த அந்த முக்கியத்துவனாலும் தான் இத்தனை நூற்றாண்டு காலம் பிற்காலத்துல வந்தாலும் இவங்களுடைய பெயர் என்ன செய்யப்படுது அப்படின்னா பேசப்படுது. அப்ப அந்த இமாம் கிட்ட அந்த நேரத்துல அவங்க போய் வெளியே வந்திருந்தா இவங்க இவ்வளவு பெரிய பேர் சொல்ற நபரை ஆயிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிறாங்க, மருத்துவத்துறை படிக்கிறாங்க, இவங்களுக்கு ஆல்ரெடி மொழி தெரிஞ்சனால கிரேக்க மொழியை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அதிகப்படியா கத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அந்த சமகாலத்துல கிரேக்க மொழியில உள்ளவங்க ஆராய்ச்சியாளர் என்ன செஞ்சாங்கன்னா அதிகமா இருந்தாங்க. எல்லா துறை சம்பந்தமாகவும் கிரேக்க மொழியில என்ன செஞ்சிருந்துச்சுன்னா கட்டுரைகள் இருந்துச்சு. இப்ப இந்த நபர் இந்த இமாம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கிரேக்க மொழியும் கத்துக்கிட்டு எல்லா கிதாப்களையும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா படிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய திறமை யாருக்கிட்ட போகுதுன்னா மன்னர் கலிஃபா அல் மஅமூன் கிட்ட போகுது. மஅமூன்னா யாரும் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்கள இடத்துல போகுது. கலிஃபா என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசவைக்கு என்ன செய்யறாங்க, அரசவைக்கு கூப்பிட்டு பைத்துல் ஹிக்மா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இடத்தினுடைய பொறுப்பாளியா என்ன செய்யறாங்கன்னா ஆக்குறாங்க. பொறுப்பாளியா இருக்கிறாங்க, மருத்துவத்துறையில சிறந்து விளங்குறாங்க. ஒரு கட்டத்துல கலீஃபாவுடைய குடும்பத்தினுடைய பிரத்யேகமான மருத்துவரை என்ன செஞ்சுறாங்கன்னா இவங்க ஆகிறாங்க. இருந்தாலும் கலீஃபாக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா இவங்க மேல ஒரு சின்ன அவநம்பிக்கை இருக்கு. இவங்க நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்களா, நம்மளுடைய பிரத்யேகமான ஒரு இமாமா ஒரு மருத்துவரா ஆகிறாலும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவங்க செய்யறாங்களா இல்ல நமக்கு கரெக்டா தான் இருக்கிறாங்களாங்கிற ஒரு செக்கிங் பண்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இந்த இமாம் கிட்ட விஷம் ஒண்ணு உருவாக்க சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதாவது ஒரு விஷம், ஒரு மனிதரை கொல்லக்கூடிய எதிரியை கொல்லக்கூடிய ஒரு விஷத்தை நீங்க என்ன செய்யணும், எனக்கு உருவாக்கி தரணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல இமாம் என்ன செஞ்சாங்கன்னா மறுத்துறாங்க. கொஞ்சம் காலம் தாமதிக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு மருந்து தயாரிச்சு கொடுக்கல, விஷத்தை என்ன செய்யல தயாரிச்சு கொடுக்கல,
ஆனா அதுக்குள்ள என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க காலம் தாமதிக்க தாமதிக்க கலீஃபாக்கு கோவம் என்ன செய்யறாங்கன்னா, சிறையில அடைச்சிடறாங்க. அடைச்சிட்டு சிறையில அடைச்சதுக்கு அப்புறம் கலீஃபா கேட்கறாங்க, எதனால நீங்க தாமதிக்கன்னு சொல்லல. அந்த இமாம் சொன்னாங்களா, நான் மருத்துவத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மருத்துவத்துறையுடைய அந்த கோட்பாடுல நான் சத்தியம் செஞ்சிருந்தேன். அது இருக்குது, அது இன்னொரு நாள் தனியா பார்க்கலாம். அப்போ காலத்துல என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, மருத்துவ கோட்பாடுகள் சொல்லி ஒரு கோட்பாடு உருவாக்கி இருந்தாங்க. அதனுடைய முக்கியமான ஒரு ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா, எந்த மருத்துவரும் என்ன செய்யக்கூடாது, விஷம், அதாவது மருத்துவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு விஷத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு உயிரை கொல்லக்கூடிய ஒரு விஷம் உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தாலும் எந்த ஒரு மருத்துவரும் என்ன செய்யக்கூடாது, விஷத்தை உருவாக்க கூடாதுங்கிறது அப்போ உள்ள மருத்துவனுடைய அந்த ஒரு கோட்பாடாக இருந்துச்சு. நான் அதுல என்ன செஞ்சிருக்கேன், சத்தியம் செஞ்சிருக்கிறனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி ஒரு வேலையை நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இமாம் என்ன செய்யறாரு, அந்த இமாம் என்ன செஞ்சிடறாங்கன்னா மறுத்துறான். நம்ம நல்லா விளங்கணும், நம்ம தினந்தோறும் சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாமே என்னது அப்படின்னா, அந்தந்த இமாமனுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த இமாம் என்ன செய்யறாங்க, ஒரு பிற்காலத்துல கிரேக்க மொழி உள்ள பல்வேறு கித்தாபுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அரபு மொழியில் என்ன செய்யறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. இவங்களுடைய அந்த திறமையினால அந்த காலத்துல இவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா, மொழிபெயர்ப்பானுடைய ஷேக், இவங்க தான் ஹெட்னு சொல்லி என்ன செய்யப்படுறாங்க, அழைக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட பணி என்ன செய்யுது, ஏராளமான விஷயங்கள்ல 150க்கு மேல ஆய்வு கட்டுரையில என்ன செஞ்சிருக்காங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. பட் தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு இமாம்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறோம். அவங்க வாழ்ந்த ஒரு 100 ஆண்டு காலத்தை என்ன செஞ்சிட முடியாது, 5 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது, அடக்கிக்கிற முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த இமாம்கள் எதுல பிரயோஜனம் பெற்றிருந்தாங்க, அவங்களுடைய கல்வி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அவங்க எப்படி அதை சமூகத்துக்கு பிரயோஜனமா கழிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு அது போல நம்மளும் வாழ்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், தௌஃபீக் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.